வணக்கம் பிரிசலோட் ஒரு மக்கள் உதவுங்கரங்கள் எனது அன்பான உறவுகளை மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு தினத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க, வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்க, அதே போல் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நல்லபடி நிறைவேற எனது பிரார்த்தனையும் கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த கமெண்டில் ஒரு சகோதரி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா, என்று போல் என்றும் சந்தோஷத்துடன் ஆரோக்கியத்துடன் குழந்தை மனம் கொண்டு பிறர் மனத்தையும் கண்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு எனக்கு போட்டிருக்காங்க. நன்றி எனது அன்பான சகோதரியே. உண்மையிலேயே நான் ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கேன் எனக்கு. ஏன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கேட்டால் பாருங்கள், இந்த வலைத்தளத்தின் ஊடாக எனக்கு கிடைச்ச பெரிய மில்லியன், அதாவது நான் லட்சாதிபதியாக தேவையில்லை, பெரிய மில்லியன் கணக்கில் அன்பு கிடைக்குது பாருங்கள். இந்த அன்பை யாராலையும் வெல்ல முடியாது. இந்த அன்பு வெல்லவே முடியாது யாராலையும். இந்த வலைத்தளத்தில் ஒரு பெண்ணாக நான் உங்களுக்கு ஆட்டி வரும் சேவையின் காரணமாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, அதுபோல் என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் எனக்கு இந்த பிள்ளைகள் எல்லாமே போட்டிருக்குதுங்க. அதுக்கெல்லாம் இந்த இந்த பாசத்துக்கும் அன்புக்கும் ஈடாகவே முடியாது. அது சும்மாவே நம்ம ஒருத்தருக்கு கமெண்ட் அடிக்கிறது லெஸ் இல்லை. அதுவும் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு விடுறதை விட எனக்கு ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் போட்டு என்னுடைய பிறந்த நாளை வாழ்த்தி 10 நாளாக போல் நான் சரியான சுகம் இல்லாமல் இருந்தேன். நான் ரொம்ப இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். நான் ப்ரிசலோட் இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். இந்த சந்தோஷங்கள் கிடைப்பது மிக அரிது. இந்த வலைத்தளத்தின் ஊடாக இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ஒரு கமெண்ட்ஸ் போட்டு நம்மளை வாழ்த்துறது எல்லாம், உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு நல்ல ஆயுளை கொடுக்கும், நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது. அதே மாதிரிக்கு என்னால் சிந்தித்து பார்க்க இயலாத ஒரு சந்தோஷம். ஆனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், எனக்கு தெரியாத பிள்ளைகள், நீங்கள் முகத்தை கூட சில நேரம் பார்க்காத பிள்ளைகள் என்ன பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் பார்த்துருக்க மாட்டேன் அவங்கள. ஆனால் அவ்வளோ தூரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வாழ்த்து சொல்லி எல்லாமே எனக்கு அவ்வளோ தூரம் சந்தோஷப்படுத்தியிருக்கிறீங்க. ஆனாலும் கூட சில நான் பழகின ஒரு சகோதரர் சகோதரிகள் கூட என்னை தெரிஞ்சு கூட ஒரு வாட்ஸ்அப் மூலமாக, அவங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது, டிக்டாக் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏன் யூடியூப்பும் இருக்குது என்னுடையது. ஆனால் எனக்குன்ட்டு ஒரு நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு ஒரு பிங்கானில் சோறு சாப்பிட்டவங்க மறந்துடுறாங்க, என்னைய மறந்துட்டாங்க. அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்படலை. பட்டு அதாவது ஒரு பழக்க வழக்கங்கன்னு இருக்கும்போது நாம் யாரையாவது நேசிப்போம் அளவுக்கு அதிகமாக. இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு ஒரு 20, 25, 30 ஃப்ரெண்ட்ஸை நம்ம வாட்ஸ்அப்பில் வச்சுக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 2 நம்மளுடைய வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம். அவங்க லேசில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது. இப்போ எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு பழக மாட்டேன். எல்லாத்தோடையும் ஹாய்ன்னு சொல்லுவேன், எல்லாத்தோடையும் பேசுவேன். ஆனால் எனக்குன்ட்டு இருக்கிறது ஒரு சின்ன ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கிட்ட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விடயங்களில் ரொம்ப கவலைக்குரிய சம்பவம் என்னன்னு கேட்டால், ஒரே பிளேட்டில் சாப்பிட்டவங்க கூட மறந்துட்டாங்க. ஒரு விஷ் யூ ஹாப்பி பர்த்டேயோ இல்லை ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களோ இல்லை ஒரு நியூ இயர் வாழ்த்துக்களோ சொல்கிறதுக்கு. ஆனால் என்னுடைய ஃபோனில் இன்றைக்கி ஒரு ஹவர் போல் நான் மட்டும் விஷஸை அழித்தேன். இன்னும் நான் இன்பாக்ஸுக்கு போகல, பயமாக இருக்குது இன்பாக்ஸுக்கு போகல. ஏன்னா அவ்வளோ இது விசேஷமாக இருக்கும். ஆகையால் எனது அன்பான பிள்ளைகளே, இந்த வலைத்தளத்தின் ஊடாக எத்தனை அன்பு நீங்கள் என் மேலே வைத்திருக்கிறீங்கள் என்று நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு கடவுள் கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த பொக்கிஷம். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு போகிறோம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்து கொண்டு போகிறோம், முடியாததை நம்மளால் செய்ய முடியாது. ஏதோ கஷ்டப்படுற பிள்ளைகளை, பெண்களை எப்படியாவது நான் காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் வருது. எனக்கு அது முடியுது.
ஆகையால் செய்து கொண்டு போகிறேன். ஆகையால் உங்களுக்கு யாராவது ஃபேக் ஐடி போட்டால், ஃபேக் ஐடி ஆனால் நீங்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கணும். ஃபேக் ஐடி போட்டால் சொல்லுங்கள். இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. அந்த நடைமுறைப்படி நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் கணக்காக அவங்களே அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. குவைட்லேயும் அப்படி தான். கெட்ட வார்த்தைகள் பேசி இந்த லைவுகளில் பேசுகிறதெல்லாம் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். கெட்ட வார்த்தைகள் பேசி, அதிகமான கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிலதுகள் ஹேண்டு விட்டுடுறது, எப்படியாவது போகட்டும்ண்டு முடிஞ்ச அளவு நான் அந்த லைவுக்குள்ளேயும் போயிட்டு சில உரைகளை சொல்கிறவங்களுக்கு சிலவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா அவங்க ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் மாறுற நேரத்தில் எப்படின்னு கேட்டால், சரியான முறையில் யார் சரி பிடிச்சி கிடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீங்க. மற்றது இந்த குவைட் நாட்டை பற்றி எதையும் பேசாதீங்க, சரியான முறையில் பேசுங்க. ஏதாவது குற்றம்னா அந்த குற்றத்தை மட்டும் உரியவர்களுக்கு நீங்கள் பேசலாம், சரியா? எல்லாத்துக்கும் நம்ம வளைகுடா நாட்டில் நாங்கள் இந்த ஒரு இஸ்லாமிய நாட்டில் நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆகையால் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டும். தவறுதலாக சும்மா கெட்ட வார்த்தைகளை போட்டு நீங்கள் தனியாக பேசி கெட்ட வார்த்தைகள் பேசி போடாதீங்க. எனக்கு கேட்டால் அந்த மாதிரியான போட்டு இருக்கிற இந்த 2-3 வீடியோ ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கு இது எடுப்பாங்க, எடுப்பாங்க. ஆகையால் எனது அன்பான பிள்ளைகளே, எல்லோரும் கவனமாக இருங்க. உங்களுக்கு என்னமாவது பிரச்சனைகள்னு சொன்னால் மட்டும் முழுமையாக எழுதுங்க. நான் கட்டாய நம்பரை தருவேன். கால்மின்னு சொன்னால் நான் கால் பண்ண மாட்டேன். உண்மையிலே என்னால் அவ்வளோ தூரம் கால் பண்ண முடியாது. அதிகபட்சம் பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதாவது அடி உத, செக்ஸ் டார்ச்சரு, எப்படியாவது நான் உங்களுக்கு கட்டாயம் பதில் கொடுப்பேன். அது யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சகோதரி இந்த மாதிரிக்கு சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய கூட்டாளிக்கு இப்படி நடக்குது, என் ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம், சரியா? ஸோ அதனால் வேண்டி சிலவங்க சும்மா நம்பரை கேட்டு கோல்மின்னு போகிறத நான் எடுக்கிறது இல்லை. ஆகையால் இந்த அன்பான பிள்ளைகளே ரொம்ப கவனமாக இருங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கும் பெரிய ஒரு நன்றி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் பிரார்த்தனைக்கும், நீங்கள் செய்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்லி இல்லை, நான் போன ஜென்மத்தில் எல்லாத்துக்கும் கடன் பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி எனது அன்பான சகோதர சகோதரிகளே. கவனமாக இருங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.